டூரிங் டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? டைரக்டர் எஸ்.எஸ். தேவதாஸ் தமிழ்ல எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எஸ்.எஸ். தேவதாஸ் தமிழில் இயக்கியதுன்னா ஒரே ஒரு படம் தான், அது வெகுளிப்பணி என்ற திரைப்படம். பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் எப்போன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா இந்த மாத இறுதியில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் சுராஜ் வேற என்ன படம் டைரக்ட் பண்ண இருக்காருன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. வடிவேலு வைத்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தை இயக்கிய சுராஜ் அடுத்த படத்துக்கான கதை எழுதுகின்ற பணியில் இப்போ இருக்காரு. அடுத்த படத்துக்கான கதாநாயகன் யார் என்பதை இன்னும் ஒரு முடிவு பண்ணல. நடிகர் ஜெய் இப்போ என்னென்ன படம் நடிச்சிட்டு இருக்காரு, அடுத்து என்ன படம் அவருக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு லட்சுமணன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயினுடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம் அப்படின்னா கருப்பர் நகரம் படத்தை சொல்லலாம். அந்த படம் நீங்களாக 3 தமிழ் படங்களில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜெய். ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்கு அப்புறம் நடிகர் ரியோ தமிழில் மினிமம் கேரண்டி இருக்க ஹீரோவில் ஒருத்தராக வந்துட்டாரான்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படம் அந்த வளையத்துக்குள்ளே ரியோ ராஜை கொண்டு வந்திருப்பது உண்மைதான். நடிகை சமந்தாவோட திடீர் திருமணத்துக்கு காரணம் என்னன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய திருமணத்தை பற்றி பல மாதங்களாக தொடர்ந்து பேசி கொண்டிருந்தவர் தான் சமந்தா. எப்போ அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்றது தான் தெரியாமல் இருந்தது. இப்போ அந்த திருமண தேதியை முடிவு செய்து திருமணம் செய்து கொண்டு விட்டார். இதில் திடீர்னு திருமணம் செய்து கொண்டு விட்டார் அப்படின்ற விமர்சனம் எங்கே வருது அப்படின்னு தெரியல. விஜய் சேதுபதி அரசன் படத்தில் நடிக்கிறாரு. அடுத்து ஜெயிலர் 2விலும் இணைஞ்சிருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. திரும்பவும் அவர் எல்லா படத்துலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் விஜய் சேதுபதி ஏற்றிருப்பது ஒரு சிறிய கதாபாத்திரம் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு நடிக்கின்ற வாய்ப்பு அப்படின்றதுனால அந்த பட வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிம்புவோட அவர் நடிக்க இருக்கின்ற அரசன் படம் இருக்கு. அந்த படத்தில் கதாநாயகனுக்கு இணையான கதாபாத்திரம் அவருடைய கதாபாத்திரம். பிரியா பவானி சங்கர் தமிழில் அடுத்து என்ன படம் பண்ண போகிறாங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. டிமாண்டி காலனி 3 படம் தான் பிரியா பவானி சங்கர் நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற படம். அந்த படம் நீங்களாக 2 தெலுங்கு படங்களையும் அவங்க இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு படத்தில் கதாநாயகன் நடிப்பவர் ரவி தேஜா. தமிழ் சினிமாவில் வில்லிகள் குறைஞ்சிட்டே வராங்களே, இதற்கு காரணம் என்னன்னு திவ்யா வாணியம்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. நம்முடைய இயக்குநர்கள் திரைப்படங்களில் வில்லி அப்படின்ற கதாபாத்திரத்தையே படைக்கிறதில்லை அப்படின்றதுனால தான் வில்லிகள் தமிழ் சினிமாவிலே குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அர்ஜுன் இனிமேல் நான் வில்லனாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீரோ ரோல் அவர் கேட்குறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு வெண்ணந்தூர்லேருந்து பரத் கேட்டிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரத்தை நடிக்க மாட்டான்னா இனி கதாநாயகன் கதாபாத்திரத்தை தான் நடிப்பேன் அப்படின்னு தான் அர்த்தமா என்ன? எத்தனை குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. அது மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் கூட அவர் நடிக்கலாம் இல்லையா? சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியில் வெந்து தணிந்தது காடு படத்தோட பார்ட் 2 வருமானு பரத் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியிலே வெளியான வெந்து தணிந்தது காடு வெற்றி படமாக அமைந்திருந்தால் அந்த படத்துடைய பார்ட் 2 வெளிவர வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரியல. சந்திரமுகி 2 படத்துக்கு அப்புறம் டைரக்டர் பி வாசு வேற எந்த படமும் டைரக்ட் பண்ணலையான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. சந்திரமுகி 2 படத்துக்கு பின்னாலே தமிழில் பி வாசு எந்த படத்தையும் இயக்கலை அப்படின்றது உண்மைதான். தமிழ் சினிமாவில் வில்லின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நீலாம்பரி தான் ஞாபகம் வரும். அதுக்கு முக்கியமான காரணம் ரம்யா கிருஷ்ணனோட ஆக்டிங்கா இல்லை KS ரவிக்குமாரோட கேரக்டர் ரைட்டிங்கான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. படையப்பா படத்திலே நீலாம்பரி கதாபாத்திரத்திலே ரம்யா கிருஷ்ணன் மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படின்னாலும் நீலாம்பரி அப்படின்னு சொன்ன உடனே ரம்யா கிருஷ்ணன் நினைவுக்கு வருகிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம் தான் அப்படின்றத ரம்யா கிருஷ்ணனே ஒப்புக்கொள்வார் என்பதுதான் என்னுடைய எண்ணம். விஜய் சேதுபதி ஏன் இப்போ எந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்லன்னு கண்ணன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி மிகச்சரியாக திட்டமிட்டு தொடர்ந்து பல படங்களை இப்போ நடிச்சிட்ருக்காரு. அந்த பணியை அவர் தொடரட்டும். இது மாதிரிலாம் கேள்வி கேட்டு அவருடைய பாதையை மாற்றி விடாதீர்கள். ரஜினி ரஞ்சித் 3வது முறையாக இணையக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ரஜினி ரஞ்சித் கூட்டணி 3வது முறையாக இணைய வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அழகி ஆட்டோகிராஃப் இந்த 2 படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சிவா டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. அழகி ஆட்டோகிராஃப் 2 படங்களில் ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு என்ன கட்டாயம்? 2 படமே எனக்கு பிடித்த படங்கள் தான். டைரக்ஷன், மியூசிக், ஆக்டிங்னு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்க தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு விருது எதுவும் கிடைச்சதான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. தில்லானா மோகனாம்பாள் படத்தை பொறுத்தவரையிலே சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருது அந்த படத்துக்கு வழங்கப்பட்டது. அது நீங்களாக அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான KS பிரசாத்துக்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருதும் வழங்கப்பட்டது.
தமிழ்நாடு சார்பிலே தில்லானா மோகனாம்பாள் படத்தை சிறந்த படமாக தேர்ந்தெடுத்து அதற்கு பரிசீலித்தார்கள். அந்த படத்திலே கதாநாயகா நடித்த பத்மினிக்கு சிறந்த நடிகைக்கான விருதும், அந்த படத்தினுடைய கதாசிரியரான கொத்தமங்கலம் சுப்புவுக்கு சிறந்த கதாசிரியருக்கான விருதும், அந்த படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருந்த டி.எஸ். பாலையாவுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதும், மனோரமாவுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதும் வழங்கப்பட்டது. அடுத்து இன்று ஒரு தகவல். நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியிலே சாந்தனுவை பற்றி கேள்வி கேட்டிருந்த டூரிங் டாக்கீஸ் ரசிகர் சரியான வாய்ப்புகளை எல்லாம் சாந்தனு தவற விட்டு விட்டார், அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் அமையாததுக்கு அதுதான் காரணமா என்று கேட்டிருந்தார். அப்போ அந்த ரசிகருக்கு நான் பதில் சொன்னபோது, அந்த முடிவு அவர் எடுத்த முடிவு இல்லை, காலம் எடுத்த முடிவு என்று நான் சொன்னேன். அப்படி காலம் எடுத்த முடிவின் காரணமாக பல நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எமினேசன் நடிப்பிலே உருவான கல்யாண பரிசு திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்திலே கதாநாயகன் நடிக்க எமினேசன் ஒப்பந்தம் செய்து விட்டார் ஸ்ரீதர். அதுக்கு பின்னால் தான் கொஞ்சம் சலுகை படத்துடைய படப்பிடிப்புக்காக பம்பாய் சென்றார் எமினேசன். அவர் பம்பாய்க்கு சென்றபோது அங்கே கடும் மழையும் குளிர் இருந்தது. அதன் காரணமாக அவரை டைபாய்டு ஜுரம் தொற்றிக் கொண்டது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குறைஞ்சது 2 மாதம் நீங்கள் ஓய்வெடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதை கேட்ட உடனே அப்படியே ஆடி போயிட்டார் எமினேசன். கல்யாண பரிசு கதை அவருக்கு ரொம்ப நாளாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை நடிக்கின்ற வாய்ப்பை தான் இழக்க நேரிடுமே அப்படின்னு அவர் கவலைப்படாத நாள் இல்லை. எமினேசனுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றத கேள்விப்பட்டு ஸ்ரீதர் அவரை பார்க்க வந்தபோது, என்னுடைய துரதிருஷ்டம் உங்களுடைய படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு, வேறு நல்ல கதாநாயகரை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் படத்தில் நடிக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் சொன்னார் எமினேசன். இந்த இடத்துல ஸ்ரீதருடைய பெருந்தன்மையை தான் பார்க்கணும். 2 மாதம் இல்லை 3 மாதம் கழித்து வந்தால் கூட நீங்கள் தான் இந்த படத்துடைய கதாநாயகன், அதுவரையிலே நான் காத்திருக்க தயார் என்றார் ஸ்ரீதர். அப்படி அவர் காத்திருந்தது விளைவாகத்தான் கல்யாண பரிசு அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு எமினேசனுக்கு அமைந்தது. ஐஸ்வர்யா ராயோட பணியாற்றிருக்கீங்களா நீங்கள்? பண்ணியிருக்கேன் சார். மேடம்க்கு வந்து என்னென்னா பெருசாக டான்ஸ் வராது சார். ஆமாம். ஆனால் ஸ்ரீதேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்மர், என்ன மாதிரியான டான்ஸர்? ரூக்கி ராணி சோரோங்கராஜ். ஆமாம். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் சாங் ஒன்று பண்ணேன் சார். அதில் ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் நெருப்பில் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னாலும் ஹீரோஸும். உங்களுக்கு அதில் வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுத்தியவங்க யாராக இருக்காங்களா? ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் எல்லாரும் டான்ஸராக தான் சார் வராங்க. சிலவங்களாம் இருக்காங்க டான்ஸுனாலே 3 நாளுக்கு வரமாட்டாங்க ஷூட்டிங்க்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.